ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை, பப் யூஸ் பண்ணுறாங்க, இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க. சித்த ஆயுர்வேதாவில் சிறப்பான மருந்துகள்லாம் இருக்குது. முக்கியமாக சித்த மருத்துவத்தில் அற்புதமான மருந்துகள்லாம் இருக்குது. நிறைய சித்தா டாக்டர்கள் இதை கொடுத்து ரிகவர் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கும் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்குது, பல வருஷமாக இருக்குது, இல்லை பல மாதங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் பல மருந்துகள் பார்த்து பெருசாக கேட்கல அப்படின்னு சொன்னால், எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அங்கே இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த டாக்டருடைய ஃபாலோஃபில் அவர் கொடுக்குற மருந்துகளை தொடர்ந்து எடுக்கும்போது கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ஐயா, உங்ககிட்ட இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இருக்குது? ஏன் இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை வருது? ஒரு சிலருக்கு இந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, அது ரத்தத்திலேயே இருக்கும். அது அந்த ஒவ்வாமை காரணமாக இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அலர்ஜின்னு சொல்லுவோம்ல, ஒரு இந்த மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் அந்த யூரியா மருந்து தார் சாலை போடும்போது அங்கெல்லாம் போனாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அந்த இருமல் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும் அவங்களுக்கு. இந்த ரத்தத்தில் ஒவ்வாமை அலர்ஜி இருக்குது அப்படின்னா. இன்னும் ஒரு சிலருக்கு சேக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு ஒருத்தர் வெளியே வருவாங்க, அந்த பாத்ரூம்குள்ளே போகவே மாட்டாங்க, அடம்பிடிப்பாங்க. என்னன்னா அந்த நெடி ஒத்துக்காது. சீக்காத்தூள் போட்டு அவங்களும் குளிக்க மாட்டாங்க, யாருன்னா குளிச்சுட்டு வந்தால் கூட அந்த பாத்ரூம்குள்ளே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒவ்வாமைங்கிற அலர்ஜி அந்த ரத்தத்தில் இருக்கும். சரி பண்ண வேண்டியது சளி இருமல் அல்ல, முதல்ல அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணணும், அந்த அலர்ஜியை சரி பண்ணணும். அப்போதான் அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் கியூர் கிடைக்கும், நிரந்தரமான ஒரு சொஸ்தம் கிடைக்கும். அதை விட்டுட்டு எப்போ பாரு இருமல் சளிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தால் சரியாகாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சளி இருமல் ஆஸ்துமா வீசிங்க்கு கொடுக்கறதோட அந்த ஒவ்வாமைக்கும் கொடுக்கணும், எடுத்துக்கணும் மருந்துகள். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் 5 வருஷம் இருந்த பிரச்சனை எல்லாம் வித்தின் 2-3 மந்த்ஸ்லேயே நார்மலுக்கு வந்துடும். நம்ம நிறைய காணொலி போட்டிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் பிரச்சனையெல்லாம் 4-5 டோஸ்லேயே சரி பண்ணியிருக்கு. 10 வருஷம் பிரச்சனை. ஆமாம், 4-5 முறை விடும்போதே அந்த இன்ஹேலர்லாம் தூக்கி போட்ட விஷயங்கள்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீடியோ ஆல்ரெடி. இது எப்படி யூஸ் பண்ணுங்கய்யா? இது இரவு ஒரு வேளைக்கு மட்டும் 2 மூக்குலையும் ஒரு சொட்டு, அதாவது முதுகுக்கு தலைகாணி கொடுத்துட்டு நல்லா மல்லாக்க படுத்துக்கணும். முதுகுக்கு தலைகாணி கொடுத்துட்டு ஒரு சொட்டு விட்டு தொண்டையில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த மருந்தோட குணம் தெரியும் நல்லா, தொண்டையில் இறங்குறது. தொண்டையில் இறங்கின பிறகு தலைகாணியை மெதுவாக தலைக்கு இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு கழிச்சு படுத்துக்குங்க. தொண்டையில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு இறங்கலை அப்படின்னா திரும்ப மேலே ஒரு சொட்டு விடலாம், அதுக்கு மேலே விடக்கூடாது. அதிகபட்சம் 2 சொட்டு. சரிங்க. இது என்ன மருந்துயா? இது வந்து சோரணம் வடிவில் கொடுத்துருக்கோம். இதில் பற்பம் செந்தூரங்கள்லாம் இருக்கும், குரு மருந்து. இது எப்படி எடுக்குதுயா? இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 500 மில்லிகிராம், அதாவது ஒரு திரிகடி அளவு, ஒரு 500 மில்லிகிராம் அளவு படி எடுத்து தேனில் குழைச்சி நாக்கில் படணும். தேனில் குழைச்சி நாக்கில் படணும். நீங்கள் அப்படியே போட்டு சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக தேன் யூஸ் பண்ணி ஆகணும். அல்லது ஏதாவது ஒரு ஆடாதோட மணப்பாகு, ஏதாவது ஒரு மணப்பாகு வச்சு குழைச்சி கூட சாப்பிடலாம், தவறில்லை. 2 வேளை எடுத்துக்கணும் ஐயா, உணவுக்கு முன்னாடி. சாப்பிட உட்காரோம்ல, சாப்பிட்டுட்டு கூட சாப்பாடுல கை எடுத்துக்கலாம். ஆமாம். இது எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க? அது கணக்கே கிடையாது ஐயா, 100 கணக்கில். நம்ம அதான் நிறைய காணொலி போட்டிருக்கோம். நம்ம செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்லாம் போய் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை சரியானவங்க. அதனால இது கணக்கே இல்லை, 100 இல்லை, 1000 கணக்கில் சொல்லலாம். சரிங்க. இது எடுக்கும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் இருக்கணும்? சீதள பொருள், அதாவது இந்த அதிகமாக அந்த நீர் சத்து உள்ளது சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க உடம்புக்கு தெரியும். இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் எது அவங்க உடம்புக்கு ஒத்துக்காதோ அதை அவாய்ட் பண்ணால் போதும். பொதுவாக அதிக உஷ்ணப்படுத்தக்கூடிய பொருளும், உஷ்ணத்தினாலேயும் கபம் வரும், எல்லாருக்குமே தெரியும் அது. அதனால அதிக உடல் சூடு தரக்கூடிய பொருட்களையும் அவாய்ட் பண்ணணும். இரவெல்லாம் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கக்கூடாது, மொபைல் பார்க்கறது, சிஸ்டத்துலேயே உட்காந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி பேஷண்ட்டு 7-7:30 சாப்பிட்டோமா 10 மணிக்கெல்லாம் படுக்க போயிடணும், அது ரொம்ப முக்கியம். இரவில் அதிகமாக கண் விழிக்கக்கூடாது. நம்ம மருந்தை சாப்பிட்டுட்டு 1 மாதங்கள்லாம் அவங்க சீக்காத்தூள் போட்டு தலை குளிக்கலாம், தயிர் சாதம் சாப்பிடலாம், சளி பிடிக்காது, ஒன்றும் பண்ணாது. ஆமாங்க. ஏனே உங்களுக்கும் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்கா? பல மாதங்கள் இல்லை பல வருடங்களா இருக்கா? இதுக்கெல்லாம் நிறைய சிகிச்சைகள் எடுத்திருக்கீங்களா?
சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சை இருக்குது. அருகில் இருக்க சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி ஐயாவை வந்து சந்திச்சு இந்த மருந்துகளை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சொன்ன ஆரோக்கியதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.